ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டே பை டே மெட்டாட்ஸ்ல அப்டேட் வந்துட்டே இருக்கு. இந்த அப்டேட்ல நீங்க உங்க ஆட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் தான் உங்க ஆட்ஸை நீங்க ஸ்கேல் பண்ண முடியும். அதாவது இன்னைக்கு நீங்க உங்க ஆட்ஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பாருங்க. நிறைய அப்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நீங்க எஃபெக்டிவ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுல 3 அப்டேட் மட்டும் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். அப்கமிங் ரீசன் நிறைய அப்டேட் உங்களுக்கு ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்களுக்கு டைரக்டா 1-to-1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டா 1-to-1 புக் பண்ணலாம். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டாட்ஸ்ல நிறைய அப்டேட் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. கன்சாலிடேட்டட் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, இன்கம் பேஸ்ட் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சேல்ஸ் கேம்பெயின்ல பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் ஆட் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு 3 அப்டேட் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். ரிமைனிங் அப்டேட் நான் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலுக்கு வரதா இருந்தால் நீங்கள் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணி வந்துருங்க. பிகாஸ் இன்னைக்கு நான் அப்டேட் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரிமைனிங் எவ்ரி திங் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எங்கிட்ட ஒரு கஸ்டமர் ரெகுலராக கேட்டுட்டு இருக்கேன், எப்படி எனக்கு பர்டிகுலர் டேட்டில் மட்டும் என்னோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி லீட் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக லீட்ஸ் கேம்பெயினோ இல்லை சேல்ஸ் கேம்பெயினோ ரன் பண்ணுறீங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும், அதாவது ஒரு டேல மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் சண்டேல மட்டும் எனக்கு லீட்ஸ் அதிகம் வருது. ஸோ அந்த டைம்ல எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவா லீட்ஸ் எடுக்க முடியுமா? ஸோ இந்த டவுட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இது பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு சண்டே மட்டும் லீட்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் ஒரு ₹100 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீட்ஸை கெட் பண்ண முடியும். அதை எப்படி ஃபர்ஸ்ட் பண்றது? ஸோ டைரக்டா உங்களோட ஆட் செட் வந்துருங்க. ஆட் செட் கீழே பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை டெய்லி பட்ஜெட்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் டெய்லி பட்ஜெட் இருந்தோடனே கீழே பார்த்தா ஷோ மை செட்டிங்ஸ் ஒன்று காட்டலாம். இந்த ஷோ மை செட்டிங் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பட்ஜெட் ஷெட்யூல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த பட்ஜெட் ஷெட்யூலிங்ல கீழே ஒரு டிக் பாக்ஸ் வரும். இதை கிளிக் பண்ணிட்டு எந்த டைம் இன்டர்வல்ல உங்களோட பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லிட்டு கேட்கும். ஸோ கீழே பாருங்க ஆட் டைம் பீரியட் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் உங்க ஆட் ரன் ஆயிட்டு இருக்குன்னா அந்த ஆடை எவ்ரி சண்டே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சண்டே டேட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சண்டே 22 நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ 23, 22, ஸோ 15, 16. ஸோ 15, 16 மட்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஒரு ₹200 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த அமௌண்ட் ஆஃப் பட்ஜெட் இங்கே போடுறோம். ஸோ இது நீங்கள் என்ன வச்சுட்டு இதை நீங்கள் அந்த ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு என்னன்னா நீங்கள் நார்மலாக ₹500 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அன்னைக்கு சண்டேக்கு மட்டும் உங்களுக்கு ₹700 ஸ்பெண்ட் ஆகும். பிகாஸ் அன்னைக்கு உங்களுக்கு லீட்ஸ் அதிகமாக வருது. ஸோ இதை நீங்கள் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணலாம். இன்னும் டைம் பீரியட் ஆட் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ டைம் பீரியட் ஆட் பண்ண முடியும் அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் டைம் பீரியட் செட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்க உங்களோட டைம் பீரியட் ஆட் பண்ணி நீங்கள் செட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 50 டைம் பீரியட்ஸ் வரைக்கும் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு இதை ரொம்ப எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுங்க. இதை அகைன் அண்ட் அகைன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க, எப்படி பர்டிகுலர் டைம் பீரியட்ல பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி லீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்படிதான் நீங்க எங்களோட பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி லீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது டீடைல் டார்கெட்டிங்ல இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்னு பார்க்கலாமா? ஆக்சுவலா நீங்க உங்களோட ஆட் மேனுவல் கேமரா ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் பண்ணுங்க. ஸோ ஸ்விட்ச் பண்ண உடனே நீங்க இதுக்கப்புறம் இன்கம் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ண முடியும். ஸோ அது என்ன இன்கம் பேஸ் பண்ணி, அதாவது ஒரு பர்டிகுலர் இன்கம். இது ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடையாது. ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னா இது பார்த்தா யூஎஸ் கண்ட்ரில அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பட்ஜெட் இன்கம் பேஸ் பண்ணி டார்கெட் பண்றது. ஸோ இப்போ பார்த்தா இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களோட இன்கம், அதாவது 10% அபோவ்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணா தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்கம் பேஸ் பண்ணி உங்களால் டார்கெட் பண்ண முடியும். ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் லோயர் தென் 50%. அப்போ ரொம்ப லோ நீங்க லோ கிளாஸ் நீங்க டார்கெட் பண்ண போறீங்கன்னா அப்ப இதை யூஸ் பண்ணலாம். இல்ல ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் டாப் 10% இருக்காங்க, அவங்களோட டார்கெட் பண்ண இது யூஸ் பண்ணலாம். ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் டாப் 21%, 22, அதாவது ஐ என் கிளைண்ட் சொல்லுவீங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ஐ என் கிளைண்ட் தேவைப்படுது, அவங்களோட டார்கெட் பண்ணா அப்ப நீங்க அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் டாப் 31-40% இருக்கு, இவங்கள டார்கெட் பண்ணலாம். ஸோ பிளஸ் மிடில் ஏஜ் நீங்க டார்கெட் பண்ண போறீங்கன்னா நீங்க டாப் 11-20% டார்கெட் பண்ணலாம். இல்ல என்னோட ப்ராடக்ட் காஸ்ட் ரொம்ப கம்மி, எனக்கு இந்த லெவல்ல இருக்க பீப்புள் வந்தாவே என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா நீங்க டாப் 10% டார்கெட் பண்ணலாம். இல்ல லோயர் லெவல் டார்கெட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்கம் பேஸ்டு டார்கெட்டிங்கா இப்ப இந்தியாவில கொண்டு வந்திருக்காங்க. இதை உங்களோட டீடைல் டார்கெட்ல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் அப்டேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது இன்னொன்று கன்சாலிடேட்டட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னு தெரியுமா? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ரன் பண்ணும்போது ஃபனல்ஸ் வச்சு ரன் பண்ணீங்க. டாப் ஆஃப் ஃபனல், பாட்டம் ஆஃப் ஃபனல், மிடில் ஆஃப் ஃபனல் சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் ஃபனல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரீடார்கெட்டிங் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபனல் வச்சு மூவ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாமே மெட்டாவே பண்ணு சொல்றாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரே ஒரு
ஆட் கேம்பெயின், ஒரே ஒரு ஆட் செட், மல்டிபிள் அதாவது ஆட் கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க. ஆக்சுவலா மல்டிபிள் ஆட் கிரியேட்டிவ்னா மினிமம் வந்து பார்த்தா ஒரு கேம்பெயினுக்கு மினிமம் 8 to 10 கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரியேட்டிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை வார்ம் ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி காட்டும், அர்ஜென்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி காட்டும், அப்புறம் கோல்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி காட்டும். இது எல்லாமே இதுக்கப்புறம் வந்து மெட்டாவே பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு காஸ்ட் பர் லீடர் ரெடியூஸ் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நியூ கேம்பெயின், ஒரே ஆட் செட், மல்டிபிள் ஆட் குரூப், அதாவது மல்டிபிள் ஆட் கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதை டூப்ளிகேட் பண்ண சொல்றாங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டூப்ளிகேட் நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து ஒரு 8 போடுங்க. 8 போட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஆட் கிரியேட்டிவ்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ், அதாவது கோல்ட் ஆடியன்ஸ் காட்டுற மாதிரி வீடியோஸ், வார்ம் ஆடியன்ஸ் காட்டுற மாதிரி வீடியோஸ், அப்புறம் ஹாட் ஆடியன்ஸ் காட்டுற மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி ஒவ்வொரு கிரியேட்டிவ்ஸ்லையும் ஒவ்வொரு வீடியோ இமேஜஸ்லாம் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது ஃபனல் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. இந்த கன்சாலிடேட் அப்டேட் இப்போ அப்டேட் பண்ணிருக்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காஸ்ட் பர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த 3 அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல ரீச் அவுட் பண்ணுங்க. இல்ல பிசினஸ் லெவலான கொரிஸ் இருந்தா என்ன மெயில்ல ரீச் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.